ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் வச்சு நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து முருங்கைக்காய் தொக்கு செய்ய போகிறோம். வாங்க, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்லி குண்டால வேக வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அது உள்ளே இருக்க அந்த இது மட்டும் ஜூஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த சாதா பகுதி மட்டும் நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கணும். அந்த சக்கை மட்டும் தனியாக எடுத்து போட்டுட்டு இது மட்டும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு முறையாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு 10 காய் எடுத்தோம். 10 காய் எடுத்தது கொஞ்சம் தான் வந்திருந்தது. தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கு ஒரு கட்டு முருங்கைக்காய்க்கு. நெக்ஸ்ட் வந்து வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா வணங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வணங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து வணங்கணும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு அந்த இது மட்டும் எடுத்து வச்சுருக்கோம், சாந்து மட்டும், அது மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மூடாக்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை லைட்டாக போட்டுவிட்டு அடுப்பு நிறுத்திட்டா முருங்கைக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐகான் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.